ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, 15 நாளாக சேவ் பண்ணி வச்ச பாலாடை தான். இது எதுக்குடா அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் பாப்பாங்களுக்காக நெய் செய்யறதுக்காக தான் நான் இதை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலே நெய் செய்ய போகிறேன். இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணாமே இருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஜுஜிபி ஒர்க், ஈஸி தூசி அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம். ஆக்சுவலாக என்னன்னா, பாலை காய்ச்சறோம், ஆடை எடுக்கிறோம், அதை ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கிறோம். அந்த பவுல் ஃபுல்லானதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 பகுதி வெண்ணெய் எடுத்து போட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதுக்கு மேலே 1/2 கப் பகுதி அதிகமாக இருக்க அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்தோம்னா அழகாக வெண்ணெய் உருண்டு திரண்டு வந்துடும். அந்த உருண்டு திரண்ட வெண்ணெய் எடுத்து ஒரு சட்டிக்குள்ளே போட்டு காய்ச்சினோம்னா இப்படி பபிள்ஸாக பொங்கி பொங்கி வரும். அது பொங்கி பொங்கி வந்தோடனே நல்லா கசடெல்லாம் அடியில் தேங்கி அப்படியே நெய் கொஞ்சம் தெளிவாக மேலே வர டைமில் ஒரு முருங்கைத்தலையோ இல்லை வந்து ஒரு கருவேப்பிலை கொத்தோ போட்டோம்னா கம நெய் ரெடி ஆகிடும். அதை ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு ஜாடியில் ஊற்றி வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு 1/4 லிட்டர் நெய் வருது. ஏன்னா 15 நாள் சேர்த்து வச்ச வெண்ணெயில் இப்போ பாருங்கள், மணலாக இந்த அம்மா செஞ்ச நெய் குழந்தைங்களுக்காக நல்லா இருக்கா?